ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜஸ்ல இருக்குங்க. இயர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கனால அவங்களோட இயர்லி யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஏர்ட்ராப் தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ஏர்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா thousands of dollarsல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜிசிங்க் ஏர்ட்ராப் பற்றி நான் 2 weeks பிஃபோராக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இதேமாதிரி லெஜிட்டாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஏர்ட்ராப் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கோ அதான் கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆல்சோ ஜிசிங்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 to thousands of dollars அதுக்கு தேவைப்படும். முடிஞ்சால் நோ காஸ்ட் இல்லைனா லோ காஸ்ட்டில் அட்டன் பண்ணக்கூடிய ஏர்ட்ராப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டரலாக நோ காஸ்ட் இல்லைனா ஒரு $4 to $5 தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். இது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிங் ஏர்ட்ராப் அப்படின்னு ட்விட்டரில் ஒரு ஹேண்டில் இருக்குது. அது மூலியமாகவும் ஆல்சோ தெலுங்கு சேனல் கிரிப்டோ தெலுங்கு சேனல் மூலியமாக தாங்க அது தெரிய வந்தது. அண்ட் இது பேசிக்காக என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் சோஷியல் நெட்வொர்க் பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் நெக்ஸ்ட் பெரிய ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லேயே நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். டாப் டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா ப்ராஜெக்ட்ஸ் வாட் இஸ் Web3 அப்படிங்கிற மாதிரி. அந்த பர்டிகுலர் வீடியோவில் Web3ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு நரேட்டிவாக இருக்க போகிறது இந்த டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைங்க. பட் இப்போ தான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் நரேட்டிவில் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ இந்த லென்ஸ் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ஆவே டீம் பில்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. இது ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ஒரு டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா நெட்வொர்க் ப்ராஜெக்ட் தாங்க. இதுலேயும் உங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாமே, இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்சோ இந்த ஏர்ட்ராப்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன் ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லென்ஸ் ப்ரோட்டோகால் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த லென்ஸ் ப்ரோட்டோகாலில் எந்த வகையில் ஏர்ட்ராப் கொடுக்க சான்சஸ் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நீங்கள் போடணும், ஒரு இயர்லி யூஸராக ஒரு ஆக்டிவ் யூஸராக எப்படி நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக ஒன் பை ஒன்று பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா லென்ஸ் ப்ரோட்டோகால்னா என்னென்னு பேசிக்காக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா அப்படிங்கிற உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இது ஏர்ட்ராப் தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸான ஒரு விஷயமா அமையுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் நரேட்டிவில் இப்போ தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் நீங்கள் ஓவராலே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ப்ளே டு அன் NFT மாதிரி இதுவுமே ஒரு பெரிய ட்ரெண்டாக கூட அமையலாம், யாருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லென்ஸ் ப்ரோட்டோகால் தெரிஞ்சுக்கலாம். லென்ஸ் ப்ரோட்டோகால் இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியோ கிடையாதுங்க, ட்விட்டர் மாதிரியோ. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெரிய இது. ஆக்சுவலாக இங்கே இந்த கார்ட்டூன்ஸ்லேயும் உங்களால் பார்க்க முடியும். இந்த லென்ஸ் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நிறைய இது டெஸ்டிங்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போமே. எ பெர்மிஷன்லெஸ் கம்போசிபிள் டீசென்ட்ரலைஸ் சோஷியல் கிராஃப் தட் மேக்ஸ் பில்டிங் எ Web3 சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஈஸி. ஸோ இவங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை, இவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹப் மாதிரி இருக்காங்க. இதுதான் இந்த லென்ஸ் ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். ஸோ இவங்களோட வெப்சைட்டு lens.xyz ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் இதுதான் இவங்க இது கீழே இது ஒரு ஹப்பு. கீழே நிறைய டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டைம் இருந்தால் நீங்கள் சும்மா படித்து பாருங்கள். பேசிக்காக லென்ஸ் ப்ரோட்டோகால் பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஸோ இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்காங்க. த கார்டன் இஸ் க்ரோயிங் ஆப்ஸ் பவர்ட் பை லென்ஸ். ஸோ இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ்டர் கம்யூனிட்டி பில்ட் ஓப்பன் சோர்ஸ் சோஷியல் நெட்வொர்க். ஸோ இது கைண்ட் ஆஃப் ட்விட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். பெஸ்ட் பிளேஸ் டு நெட்வொர்க் வித் Web3 ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ORB ஆப் அப்படின்னு பார்த்தீங்களா. இது டீசென்ட்ரலைஸ்ட் லிங்க்டின்னாக எடுத்துக்கலாம். Web3 ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே பில்ட் பண்ணது. லென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கும் போது இது கைண்ட் ஆஃப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். Discover and follow other lens profiles based on similar Web3 footprint. So இது ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் மாதிரினால ஸோ நீங்கள் புது ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அந்த கைண்ட் ஆஃப் ஃபேஸ்புக் மாதிரி தாங்க. அப்புறம் இந்த பேவர் பற்றி நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரோட்டோகால் ஒரு ஹப்பு, அதுக்கு தனி டோக்கன் இருக்கும். இது கீழே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் மெயினாக கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனி டோக்கன் இருக்கும். லென்ஸ்க்கு தனி டோக்கனு. இப்போ பேவருக்குலாம் கன்ஃபார்மாக சோஷியல் மொபைல் ஆப் வித் லென்ஸ் சப்போர்ட் அண்ட் ரிவார்டிங் டோக்கன் எக்கானமி இங்கேயே போட்டிருக்கனால இதுக்கு
இதுக்குமே தனி டோக்கன் இருக்குது. ஆல்ரெடி இதுக்குமே வந்து Airdrop வீடியோ நான் தனியாக வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குங்க. ஸோ லிங்க் போர்ட் பேஸ்டாக ரீஃப்ராக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, ஸோ ஐரிஸ்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, செப்பனானு இப்போ வரைக்குமே இவ்வளோ வந்து இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுவாங்க தெரியல. ஸோ ஸ்டில் தே ஆர் பில்டிங். இது ஓவரால் இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிகனில் தான் இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்ஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க இதுக்குள்ளேயே வந்து பார்க்கலாம். அப்புறமா தேவ் கார்டனில் போனீங்கன்னா இவங்களோட இது ஐடியாலஜி என்ன, இவங்க எதுக்காக பில்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். சும்மா வந்து பார்ப்போமே. ஸோ ஃபியூ இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கக்கூடிய ஸ்டப்ஸு ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வெப்3னால கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ்டாக வந்து இருக்க போகுது. டாவ் ஆப்வியஸாக வந்து இருக்கும், கவர்னன்ஸ் votingலாம் வந்து இருக்கும், அண்ட் ஆல்சோ இந்த NFT ப்ரொஃபைலிங் வந்து இருக்கும். இப்போவுமே அதில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜஸில் எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா நம்ம போக டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ட்வீட் பண்ணக்கூடியதை நீங்கள் கலெக்டபிள்ஸாக கூட இது பண்ணி NFTயாக கலெக்டபிளாக கூட வந்து ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குதான். சரி, இப்போ நம்ம Airdrop அந்த கண்டென்ட் தானே மெயினாக, அதுக்குள்ளே வந்து வந்துடுவோம். இந்த லென்ஸ் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் லென்ஸ் ஹேண்டில். ஸோ லென்ஸ் ஹேண்டில்னு ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வந்து எடுத்துக்கும் போது ஃபேஸ்புக்கோட மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, பட் நீங்கள் ஒரே இது அவங்களோடத இருந்தாலுமே கூட இப்போ ஃபேஸ்புக்கு தனியாக நீங்கள் சைன்இன் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் வந்து பண்ணணும். இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது அட்வான்டேஜ் இருக்கும் ஆப்வியஸாக, பட் அதுக்குமே நீங்கள் செப்பரேட்டான லாகின், செப்பரேட்டான எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணல. பட் இந்த லென்ஸ் ப்ரோட்டோக்கால் பொறுத்த வரைக்கும் இந்த லென்ஸ்டருக்கு, அப்புறம் இந்த ஹாப்காக இருக்கட்டும், பேவராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே ஹேண்டில் தான். நீங்கள் ஒன்ஸ் இதில் சைன்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதே இது ஃபுல்லாகவே நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக் என்ன தான் அவங்க 3 ப்ராடக்ட் வந்து வச்சுருந்தாலும் தனித்தனியாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போது ஃபேஸ்புக் தாண்டி ட்விட்டர் வந்து அவங்க தனி ஒரு கம்பெனி பேஸ்டு. ஸோ ஒரே கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சக்ஸஸ் பண்ணாலே நம்ம வந்து மல்டிபிள் ஹேண்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். பட் இது வந்து ஒரே ஹேண்டிலில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த லென்ஸு. ஸோ கிளைம் யுவர் லென்ஸ் ஹேண்டில் இஃப் யூ ஹவ் சைன் த லென்ஸ் ஓப்பன் லெட்டர் பிஃபோர் May 5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லியாக இனிஷியலாக ஓஜிஸ்க்கு வந்து இந்த ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. என்ன பண்ணோம் வந்து சொல்கிறேன். ஸோ கிளைம் வந்து கொடுத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஹேண்டில் வந்து நான் கிளைம் பண்ணலை, நான் வந்து ஓஜியில் வந்து கிடையாது. நீங்கள் இப்போதைக்கு இது வந்து வாங்கலாம். இப்போதைக்கு உங்களால் கிளைம் பண்ண முடியாது. எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் சீயில் வந்து உங்ககிட்ட மேட்டிக் வந்து இருக்கணுங்க. ஸோ அதை தான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஒரு $5-6 ஒரு $4-5 வந்து இருந்தால் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இல்லைடானா ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பேவர் வந்து ஃப்ரீ தான். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு $5-6 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பேஸ் பண்ணி பேவரில் யாருக்குன்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அட்வான்டேஜும் கிடைக்கும். சேம் டைம் ரொம்ப பொட்டென்ஷியலாக Airdrop வந்து இருக்க சான்சஸ் வந்து இருக்கனால கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன்மாகவே வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் சீயில் மேட்டிக்கில் வந்து போய்க்கோங்க. மேட்டிக் இது வந்து வச்சுக்கோங்க. உங்களோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் மேட்டிக் வந்து கேஸ் வீக்கும், அப்புறம் USDC இல்லைனா எத்தை வந்து நீங்கள் பேமெண்ட் சோர்ஸாக இருக்கக்கூடிய கரன்சியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஏகப்பட்டதான் வந்து இருக்கோங்க. இந்த ப்ரைஸ் 0.004 வந்து இப்போது வந்து பேஸ் ப்ரைஸாக வந்து இருக்குது. எந்த ஹேண்டில் வந்து பிடிச்சிருக்கோ, நான் இப்போ வந்து எது வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அக்கேலா கிளப் CLUUB அப்படின்னு வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து 0.004 கிடச்சனால நான் ஓகே அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த ஹேண்டில் பொறுத்து, இதுக்கேற்ற டிமாண்ட் பொறுத்து அதுக்கான ப்ரைஸிங்ஸும் வந்து மாறும். நான் இன்னும் நல்ல ஹேண்டில்லாம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஜஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பைபிட் லென்ஸ்னு இருக்கா, இது வந்து நான் பிட் பண்ண கிடைக்கல. ஈத்தர் மேக்ஸிலாம் நான் $10 வரைக்குமே பிட் பண்ண கிடைக்கல. ஸோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ, எது செட் ஆகுதோ பார்த்து தேடி வந்து வாங்குங்க. அண்ட் ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த ஹேண்டிலுக்கு $10 வந்து ரொம்ப இதுவாக இருந்தால் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இந்த ஓப்பன் சீலில் போய்ட்டு நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்கினோன்னே என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இதை வந்து பிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த செல்லர் வந்து உங்கள் ப்ரைஸ் வந்து அக்செப்ட் பண்ணால் ஓகே வந்துடும். இந்த இடத்துல கிளைம் ஹேண்டல்னு இருக்கா, இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். கனெக்ட் வேலட்னு கேட்கும். சப்போஸ் உங்ககிட்ட NFT நீங்கள் அந்த ஹேண்டில் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ நான் வந்து வாங்கியிருக்கனால எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும் உங்களோட அட்ரஸ்ஸு. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு 12 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அக்கேலா அப்படின்னு இருந்தனால கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ பேசிக்காக இப்படி தான் உங்களோட ஹேண்டில் வந்து இருக்கும். ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கிறேன் அகெயின்.
சைன் மட்டும் தான் கேட்கும். இதுக்கெலாம் நீங்கள் கேஸ் ஃபீலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிகேடின்னு போட்டுக்கலாம். லொக்கேஷன் நம்ம யூடியூப் சேனலோடது, ட்விட்டரோடது அதெல்லாம் வந்து போட்டுட்டு சேவ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நீங்களும் என்ன மாற்றிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து இருக்கனால இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கார்னரில் லென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்னது. இந்த ஃபேஸ்புக் மாதிரி வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஜ் கிடைக்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏர்ட்ராப் கிடைக்க சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ ஃபாலோன்னு கொடுத்தா சில டைம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக அவங்க ஃபாலோ ஆகிறதுக்கு. ஃபாலோன்னு கொடுத்துக்கோங்க. நம்மள்தான் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த அக்கேலா கிளப் டாட் லென்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, சிகேடின்னு வந்து இருக்கும். மறக்காமல் வந்து சர்ச் பண்ணி ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நானுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுலாம் வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ்டர் வந்து இருக்குது. அதுலேயுமே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இருக்க எல்லா சோஷியல் மீடியா இதுலேயும் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இப்போ இருக்க கோலு. ஆக்டிவேட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் யூஸும் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஜிஎம் ஃபெலோ அஸ்லஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயுமே நம்ம போடுற ட்விட்டரில் போடக்கூடிய கான்டென்ட்ஸ்லாம் வந்து போடலான்னு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த லிங்க்டின்னே பெருசாக யூஸ் பண்ணதில்லை. பட் இதுக்காகவாது நான் இந்த ஓஆர்பி வந்து பார்த்துட்டு வந்திருக்கேங்க. இந்த ஹார்ப் வந்து இதை பற்றி பேப்பர் பற்றி தனியாக வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஓகேங்களா. அண்ட் லென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறது அதுதான் வந்து சொன்னது தான். அண்ட் மோஸ்ட்டாக இந்த பேப்பர் இது வரைக்குமே வந்து போதுங்க. இதுதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண நினச்சது. ஜஸ்ட் அந்த ஹேண்டில் வந்து வாங்க பாருங்கள். ஹேண்டில் வந்து இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து லென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த லென்ஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேவர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பேவரில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்க போகுது, பேவரோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அதை பற்றி தனியாக சின்னதாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். இந்த லென்ஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி இவ்வளோ தான். அண்ட் ஆவேவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபைலாம் பயங்கரமாக அடி வாங்கினால ஆவேவுமே நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அகெயின் வந்து ஒரு $53 போச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஆவே வந்து அந்த டைமில் நான் ஏன் பெருசாக வாங்காமல் விட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து நீங்கள் இது உங்கள் ரேடாரில் வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு போனஸாகவும் வந்து ஒரு போனஸ் விஷயமாகவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் ப்ரோட்டோக்கால் ப்ராஜெக்ட்டு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஜி இந்த டிஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நல்ல ப்ரைஸஸில் வருமா அக்யூமுலேட் பண்ணுங்கள். கைஸ், தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பேவர் பற்றி வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆப்டிமிசம் ஏர்ட்ராப். ஆப்டிமிசமில் இந்த NFT அதை பற்றி இல்லை. பிரிட்ஜஸ் ஏர்ட்ராப், எதெல்லாம் பிரிட்ஜஸ் ஏர்ட்ராப் கொடுக்க சான்சஸ் வந்திருக்கோ அந்த ஆப்டிமிசம் பற்றி அந்த செயின் எப்படி யூஸ் பண்ணணும் வந்து சொல்கிறேன். அண்ட் டேப் யூனிவர்சிட்டியில் கூட லென்ஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். டோன்ட் மிஸ். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.